குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடையை திறந்தாக்கா அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா சாராயம் விற்கலாம், கண்ணு விற்கலாம்னா முதல்ல திறக்கும்போது அப்படி தான் திறந்தாங்க. நம்ம மாதிரி சமூக சேவகர்கள் ஏழைகளை குடிக்க வைக்கிறீர்கள், ஏழைகளை இது பண்ண வைக்கிறீர்கள், கொள்ளையடிக்க பார்க்குறீர்கள், உங்கள் கட்சி தான் அதை செய்யுதுன்னு உடனே பேசி தள்ளிங்க, சாராயத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ என்னாச்சு? இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு சொல்கிறது விஸ்கி, பிராந்தி, ஜின்னு, ரம்மு இதெல்லாம் வந்து இவன் எதிர்பார்க்குற கிக்கு கொடுக்கவே கொடுக்காது. டாஸ்மாக் கடை திறந்துருக்கு, குடிக்கிறதுக்காக தான் திறந்துருக்கீங்க. அதையும் தாண்டி இதை தேடுறான்னா அவனை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? என்னங்க சேலத்துல வந்து குடிச்சிட்டு போறாங்க, மிரட்டி இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பத்தலடா என்னடா கொடுத்துருக்கிறாரு. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் தெரியுமில்ல, ஏன்டா கடைக்குள்ளார உட்காந்து 3 ஃபுல் அடிச்சிருக்கிற ஒரு அளவும் இல்லை, ஏன்னா போலி சாராய படம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இப்போ வந்து அந்த இடத்துல விற்கிற வேண்டியது. தேர்தல் நடக்கும் போது, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே, ராஜீவ்காந்தி மரணம், ஜெயலலிதா வெற்றி. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, அத்வானி மீட்டிங்கே வரல, ஜெயலலிதா வரல, ஜெயலலிதா வெற்றி. புல்வாமா தாக்குதல், முன்னு மோடி வெற்றி. என்னுடைய முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுவது அப்படின்னாரு. அவ்வளோ ஏன் கஷ்டப்படுற? உன் கட்சியில் குடியாரனையெல்லாம் கட்சி விட்டு நீக்குவேன்னு ஒரு உத்தரவு போட அதே ஒரு இன்னைக்கு போடு. தன்னை மறக்கிறதுக்கும் அசல் வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு பயப்படுறவனு தான் குடிக்கிறது. ஒரு பெரிய கடன் வந்துருச்சு, அந்த கடனை எப்படிடா கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை போட்டு நெஞ்சை அழுத்தும் போது இதுலேருந்து எப்படிடா இது பண்ணுறது, நம்ம தன்னை மறந்த நிலைக்கு போகணும்னா குடிக்கணும். எந்த மதம் வந்து குடின்னு சொல்லிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சொன்னால் கோச்சிக்காதீங்க, குடிக்கிறது வந்து நியாயப்படுத்தின ஒரே மதம் வந்து இந்து மதம். வணக்கம் டாக்டர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வந்து ஒரு 51 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. நிறைய பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அதனால தொடர்ந்து சாவு எண்ணிக்கை கூடலாங்கிற ஒரு அச்சமுறை இருக்குது. மருத்துவங்கிற அடிப்படையில் இந்த கள்ளச்சாராயத்துக்கும் மற்ற மதுகளுக்கும் என்ன வித்தியாசம், இது உடம்புல என்ன செய்து, ஏன் மரணம் நிகழுது? நாங்கள்லாம் குடிக்கிற பழக்கம் உள்ள குடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நிறுத்திட்டோம். குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பாட்டில் வச்சுருப்பான், கோழி இருக்கும், பிரியாணி இருக்கும், முந்திரி இருக்கும், சிப்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த கோழியை கடிச்சிக்கிட்டு தான் இதை குடிப்பான். ஏன்? சாராயத்தை உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை. அது இங்கிலீஷில் இருக்கிற பிராந்தி விஸ்கியாக இருந்தாலும் சரி, சாராயமாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை. தாஜா பண்ணுறோம், உனக்கு சிக்கன் கொடுக்குறேன், சிப்ஸ் கொடுக்குறேன், முந்திரி கொடுக்குறேன், கொஞ்சம் ஊற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். அப்படி சொல்லி சொல்லி தாஜா பண்ணி தான் அதை குடிக்கிறோம். ஒரு கல்ப்பு, ஒரு சிக்கன், முந்திரி, திராட்சை எல்லாம் சாப்பிட்றோம். இப்படி லஞ்சம் கொடுத்து உடம்புக்கு லஞ்சம் கொடுத்து உடம்பு மாட்டேங்குது, விடுவடான்னு சொல்லி உள்ள தள்ளுறோம். ஆக அது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதை வந்து சொன்னால் யார் கேட்க போகிறா? ஏன் மனுஷன் குடிக்கிறான்? அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் பார்க்கணும். தன்னை மறக்கிறதுக்கு அல்லது தன்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு. சிகரெட் ஏன் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுங்களா? ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது, அனுபவம் தெரியாது, எங்களுக்கு அதெல்லாம் உண்டு. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், 2-3 அழகான பெண்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுன்னு வச்சு, காலேஜுக்கு போகிற டைமில் காலேஜ் பஸ்ஸுக்கு நிற்கிறது தானே, காலேஜ் பஸ்ஸெல்லாம் போய் ஏது. அதனால் நிற்கும் போது 4-5 பொண்ணுங்க இருந்தாக்கா அதுங்களை பார்த்தோன்னே பேசணும்னு வர ஆசை வரும். பேசினா அவன் என்ன சொல்லுவாளோங்கிற பயம். அந்த டென்ஷனில் உடனே ஒரு சிகரெட் எடுத்து புஷ்ஷுன்னு ஊதும், ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்கு. அதாவது தன்னை மறக்கிறதுக்கும் அசல் வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு பயப்படுறவனு தான் குடிக்கிறது. ஒரு பெரிய கடன் வந்துருச்சு, அந்த கடனை எப்படிடா கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை போட்டு நெஞ்சை அழுத்தும் போது இதுலேருந்து எப்படிடா இது பண்ணுறது, நம்ம தன்னை மறந்த நிலைக்கு போகணும்னா குடிக்கணும். அது மாதிரி ஒரு பொருளாதார அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், எதிர்பார்த்த வேலை கிடைக்காம, பல்வேறு வகையான டிப்ரெஷன்ஸ் வரும்போது தன்னை மறக்க செய்யுது. நீங்கள் தேவதாசன் அந்த காலத்தில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அதை பார்த்துட்டு குடிக்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது குடியினுடைய கொடுமையை விளக்குற படமாக இருந்தாலும், அந்த தேவதாசன் வந்து அந்த தன்னை கைவிட்டுட்டா அந்த காதலிங்கிறதுல பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் அதை குடித்தவன் செத்து போயிடும். குடியினுடைய போதையை அது தன்னை மறக்கிறதுக்காக அந்த போதை இறங்கும் போது பார்வதி ஞாபகம், பார்வதி எழுந்திருப்பான். எந்திரிச்ச உடனே எங்கே பார்வதிமா, அந்த போதை போன உடனே அந்த போதையை குடிச்சேன்னாக்கா எனக்கு பார்வதி இது வந்து என் கூட இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பான். குடி போச்சுன்னா பார்வதியா போகிறோம். அது மாதிரியான ஒரு காரணங்கள் தான் குடிக்கிறதுக்கு பேரு. அந்த போதை இறங்கும் போது அந்த கவலை அவனுக்கு வருது, உடனே மறுபடியும் குடிக்கிறான்.
இதில் என்ன ஆகுதுன்னா குடிச்சு பழக்கும்போது ரத்தத்தில் ஒரு அளவுக்கு ஆல்கஹால் சேர்ந்தே போயிடும். ரத்தத்தில் போன உடனே மூளையை போய் தூங்க வைக்குது. இப்போ மயக்க மருந்தெல்லாம் ஆல்கஹால் தானே, ஒரு வகையான ஆல்கஹால் தான். பெட்டத்தால் சொல்லி போல சில மெடிசன்ஸ் எல்லாம் இதுதான். மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு மேலே அதை கொடுத்த உடனே அதை போய் மூளையை வந்து இது பண்ணிடும். அது எதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்குது, அவேக்கன் பொசிஷனில் இருக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்குதோ அதை தூங்க வச்சோன்னே தூங்கிடுவோம். வலியை உணர வைக்கிற நரம்புகளை எல்லாம் இது பண்ணிடுது, ஒர்க் பண்ண விடாமல் பண்ணும்போது அதனால தான் வலி இல்லாமல் மருத்துவம் பண்ணுறோம். அது மாதிரி தான் இந்த ஆல்கஹால் குடிக்கும்போது அந்த அது வந்து அந்த நரம்பு மூளையில் இருக்கிற செல்களை எல்லாம் வந்து தூங்க வச்சிடறதுனால, மயக்கடிக்க வச்சிடறதுனால அவனை தண்ணறியாமல் போயிடணும். அதுதான் போதை. அதுக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆதி காலத்திலேயே சொல்கிறாங்க. துயிர் செருந்திங்கிற மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க புராணங்களில் யுலிசிஸ் கதையில் அந்த ராட்சசனை குடிக்க வச்சு தான் அவங்க தப்பிச்சு போவாங்க. குடிங்கிறது வந்து காலாகாலமாக இருக்குது. என்னைக்கு மனித இனம் தோணுச்சோ அன்னைக்கே குடியும் வந்துருச்சு. அதை நீங்கள் தடுக்க முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 10 குறள் எழுதுறாருங்க, கல்லுண்ணாமைன்னு எழுதுறாரு. புத்தர் என்ன சொன்னார்? குடிக்காத. எந்த மதம் வந்து குடின்னு சொல்லுச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சொன்னால் கோச்சிக்காதீங்க. குடிக்கிறது வந்து நியாயப்படுத்தின ஒரே மதம் வந்து இந்து மதம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? சுறாபானம்னு ஒன்று உண்டு. அந்த சுறாபானத்தை குடிப்பவர்கள் தேவர்கள், குடிக்காதவர்கள் அசுரர்கள். சுறாபானம் குடிக்காதவர்கள். குடிக்காதவன் வந்து கெட்டவன். இந்து மத பிரகாரம் நரகாசுரன், பத்மாசுரன் எல்லாம் அந்த அசுரர்களும் குடிக்காதவர்கள். இந்திரலோகத்தில் வந்து சுறாபானமும் 4 டான்சர்ஸ் கேபரே சுறாபானம் குடிச்சிட்டு ரம்பை ஊர் வச்சு திலத்தவன் மேகலான்னு சொல்லி டான்ஸ். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், இது வந்து காலாகாலமாக இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஜீசஸ் சொல்லியிருக்காரு, மோசஸ் சொல்லியிருக்கிறாரு, மகாவீரர் சொல்லியிருக்கிறாரு, யார் சொல்லு, நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறாரு. அது இஸ்லாமில் வந்து குடிக்கிறீங்கன்னாவே அவங்கள வந்து கொண்டு போடுறாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய பிளேன் எல்லாம் இருக்குது இல்லையா? அரபு நாடுகள் பிளேன். நாங்கள் வந்து பிளேனில் லிக்கர் கொடுக்க மாட்டாங்க, மற்ற எல்லா பிளேன்லையும் கொடுப்பாங்க, இதில் கொடுக்க மாட்டாங்க. குடி வந்து தப்புன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. யார் நிறுத்தணும்? இன்னைக்கு இந்த துன்பியல் சம்பவத்துக்கு என்ன காரணம்? டாஸ்மாக் திறந்தா வச்சிருக்கீங்க, குடிக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. நீங்கள் குடிச்சிட்டு சுத்தலாம். இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு சொல்கிறது விஸ்கி, பிராந்தி, ஜின்னு, ரம்பு இதெல்லாம் வந்து இவன் எதிர்பார்க்குற கிக்கு கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டாவது இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அப்புறம் அந்த விற்கிற கடையில் பல ஊழல்கள்லாம் நடக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு அது ஒரு 2 க்யூவில் எல்லாம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஒரு எவர்செல் ஒரு பிப்பாவில் போன உடனே அப்படி இது பண்ண உடனே ஒரு ரன் பிடிச்சி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் வந்து இவனே கேட்பான், மெத்தனால் போட்டிருக்கியான்னு கேட்பான். இல்லை அப்படின்னு அது போடு அப்படிமா. சாராயத்தில் கொஞ்சம் மெத்தனால் போட்டால் தான் இவன் எதிர்பார்க்குற கிக்கு வரும். இவனுடைய சோகத்துக்கு தகுந்த மாதிரி, இவனுடைய டிப்ரெஷனுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ போதை வேணும்னு நினைக்கும் போது அவன் அந்த அளவுக்கு போட்டு கொடுக்குறாங்க. மிரட்டி இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பத்தலடா என்னடா கொடுத்துருக்கிறார். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் தெரியுமில்ல, ஏன்டா கடைக்குள்ளார உட்காந்து 3 ஃபுல் அடிச்சிருக்கிற ஒரு அளவும் இல்லை, ஏன்னா போலி சாராய படம் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இவன் எதிர்பார்க்குற கிக்கு இல்லைன்னா மெத்தனால்லாம் போட்டு பேட்டரி செல் இருக்குது இல்லையா, அதை உடச்சி போடுவாங்க. அதை சுற்றி இருக்கிற அந்த துத்தனாக தகுடு ஜிங்க் பிளேட் அதை உடச்சி போடுவாங்க. சில இடங்களில் சில புழுக்களை தூக்கி உள்ள போடுவாங்க. இப்படியெல்லாம் குடித்தா தான் கிக்குவோம். இன்னும் நீங்கள் போனீங்கன்னா வட சென்னையில எல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சொண்டி சோறுன்னு ஒன்று இருக்கும். சாராயத்தோட பல மடங்கு கிக்கு. சொய்யாமரண்டேன்னு ஒன்று இருக்கும். சாராயத்தை போல் பல மடங்கு. இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்லாம் இப்போ ஜின்னு, ஷாம்பைன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், லேடிஸ் ட்ரிங்க். நீங்கள் 10 பாட்டில் குடித்தாலும் இது கோகோ கோலா குடித்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. எதிர்பார்த்த கிக்கு வராது. எதுக்காக குடிக்கிறோம்? என்னை மறக்கிற அளவுக்கு எனக்கு என் வேதனையிலிருந்து தீர்றதுக்கு தன்னை மறந்த ஒரு நிலை வரணும் எனக்கு. அதுக்காக தான் இது போகிறோம். இந்த சாராயத்தில் இதுலேயும் மெத்தனால் போட்டு கிக்கு கிடைக்கலைங்கிறவங்க தான் போதை மருந்துகளுக்கு பெல்சிடின், பெத்திடின், மார்ஃபியா இந்த மாதிரி பல மருந்துகளுக்கெல்லாம் போகிறோம். இதுக்கு நம்ம எவ்வளவோ தடைகள் வீச்சிருக்கோம். நீங்கள் பெத்திடினுடைய விலை டாக்டருங்கிற முறையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம்னாக்கா 5 ரூபா ஒரு வயர் 3 சிசி. அதையே நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டிங்கன்னா 5000 ரூபா. ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது, ஆனால் 5000 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறாரு. தடுக்க முடியாது.
அதான் அழகா பட்டுக்கோட்டை எழுதியிருக்கார். திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே தான் குடிகாரனா பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. சாராயத்துல செத்தோம் இன்னைக்கு என்ன செத்துக்கிட்டு கள்ளச்சாராய விற்பனைங்கிறதும் அதனால பாதிப்புங்கிறதும் இப்ப காலமா இருக்கு. எல்லா காலகாலமா இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா மதுவிலக்கு அமல்ல இருக்க குஜராத்லயே கூட கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கு. குஜராத்தில் தாங்க உங்களுக்கு சுலபமா குடிக்கணும், விலையை குறைச்சலான விலையில குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குஜராத் மாநிலத்துக்கு போகும். நான் குஜராத்தில் வேலை பார்த்துருக்கேன். அங்கதான் ஏன்னா அங்கே வந்து மதுவிலக்கு இருக்கிறதுனால டேக்ஸ் கிடையாது. பம்பாய்க்கு போனீங்கன்னாக்கா வந்து 100 ரூபாய்க்கு வாங்குற விஸ்கி பாட்டிலு அகமதாபாத்தில் வந்து 40 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா டேக்ஸ். பாம்பேக்காரன் வந்து அகமதாபாத்தில் வாங்கிட்டு அங்கே போய் குடிக்கலாம். இப்போ எப்படி நம்ம பாண்டிச்சேரியில் விழுப்புரத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்கிறது பெரிய கஷ்டமே இல்லையா? அடுத்த டவுன் பஸ் ஏறி போனாக்கா பாண்டிச்சேரியில் குடிக்கும். கடலூர் இருக்கவங்க குடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா? கடலை குடிச்சு அதே தான் பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட்டு வரதுனா பெரிய கஷ்டம். மதம் மூடுங்க. எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கு. முன்னாடி நடந்திருக்குன்னா கூட இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 30 பேர் இறந்துட்டாங்க, இப்போ 50 பேர் இறந்துட்டாங்க. இதை தவிர்க்க முடியாது. 2 தடவை நடந்திருக்குதுன்னாக்கா அங்கே இருக்கிற காவல்துறையினர் சரியில்லைன்னு அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து அந்த இடத்துல விற்கிற வண்டி இருக்கு. தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே, ராஜீவ்காந்தி மரணம், ஜெயலலிதா வெற்றி. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, அத்வானி மீட்டிங்கே வரல, ஜெயலலிதா வரல, ஜெயலலிதா வெற்றி. புல்வாமா தாக்குதல், இன்னும் மோடி வெற்றி. இப்போ கோயம்புத்தூரில் வந்து பெட்ரோல் வெடிகுண்டுகள்லாம் வந்து தான், ஆனால் வெடிக்கலை, தேர்தல் வெற்றி. அது மாதிரி இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் வர்ற நேரத்தில் இது நடந்ததுக்கு ஒரு சதி வேலை இருக்கக்கூடாது. ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஏன் படக்கூடாது? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த கள்ளச்சாரத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிற கண்ணுக்குட்டியை வந்து அங்கே லோக்கல் திமுக எம்எல்ஏவோட தொடர்பில் இருக்கார். அவருக்கு இந்த மக்களவைத் தேர்தல் வெற்றிக்காக ஒரு பேனர் கூட அவர் வச்சிருக்காரு. ஜெயிக்கிற கட்சி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் தான் வருவான். இப்போ இவர் சொல்றாரு, நான் திருப்பி அவர் கட்சிக்கு சொல்லியிருக்காரு, என்னுடைய முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுவது அப்படின்னாரு. அவ்வளோ ஏன் கஷ்டப்படுற? உன் கட்சியில் குடியாரனையெல்லாம் கட்சி விட்டு நீக்குவேன்னு ஒரு போட உத்தரவு போட. தலைவர் இன்னைக்கு ஒன்று போடல. மகாபலிபுரத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க பாமக. குடிச்சுப்பிட்டு வந்து பஸ்ஸை மாத்திரம் அடிக்காம ட்ரெயினையும் பார்த்து கல் எடுத்து வீசினாங்க குடிச்சுப்பிட்டு. என்ன ஆக்ஷன் எடுத்தார் அன்புமணி? ஒரே வரி உன் கட்சியை தூய்மையாக வச்சுக்கோ, குடிக்காதவர்கள் தான் என் கட்சியில் இருக்குன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. குடிக்காரங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு வெளியே அனுப்பேன். உன் பேச்சா நான் கேட்க. என்னுடைய மைத்துனர் விஷ்ணு பிரசாத் வந்து காங்கிரஸ் எம்பி, அவரும் அதில் பங்கெடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டோமா? அன்புமணியுடைய மைத்துனர் விஷ்ணு பிரசாத் அதில் இந்த குடி சப்ளையில் இருந்தான்னு சொல்லலாமா? டாஸ்மாக் கடை திறந்துருக்கு, குடிக்கிறதுக்காக தான் திறந்துருக்கீங்க. அதையும் தாண்டி இதை தேடுறான்னா அவனை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? என்னங்க சேலத்துல வந்து குடிச்சிட்டு போறாங்க, எதுக்கு வர்றாங்க? தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து பேசலாம். இன்னைக்கு இருக்கிற எமோஷனலா இருக்கும்போது ஏன் தடுத்துருக்க கூடாது? இன்னைக்கு பேசுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இவங்கள தான் உட்காந்துட்டு டாஸ்மாகில் உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பேசுனாங்களே இவங்களை எத்தனை பேர் வந்து கிளப்ல மெம்பரா இல்லாமல் இருக்காங்க? அந்த கிளப்ல போய் இவங்க தண்ணி அடிக்காம இருக்காங்களா? அதெல்லாம் வந்து குடியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தான் தகுதி உண்டு. எப்படின்னாங்க, நான் குடிச்சு பழகணும். குடியினுடைய போதையினுடைய விளைவுகள் எனக்கு தெரியும், என்ன ஆகும்னு தெரியும். சிகரெட் குடித்தவன், கஞ்சா குடித்தவன், கஞ்சா அடித்தவன், எனக்கு எல்லா பழக்கமும் இருக்கு. அந்த கொடுமைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சு நான் விட்டுட்டேன். அது ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் புத்தி வந்தது தேவையில்லாத அனாவசியமான இது. ஏன்னா சுப்பையாண்டனுடைய ஆசிரியர் இருந்தார், சர்ஜரி ப்ரொஃபஸர். அவர் ஒரு நாள் எனக்கு கண்ணாபின்னா திட்டினார். எந்நேரம் பார்த்தாலும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே. அது காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாதிரியா இருக்காரு, டாக்டர். எங்கள் செட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே சிகரெட் புஸ்ஸுன்னு ஊதிக்கிட்டு கேன்டீனுக்கு போயிட்டுருப்போம். நாங்கள் வர்றோன்னாவே அந்த புகமண்டலமாக இருக்கும், அப்படி சிகரெட் குடிப்போம். அவர் ரூமில் இருந்து பார்த்தாரு, அங்கேருந்து சத்தம் போட்டார். திரும்பி பார்த்தா வாங்க அப்படின்னா போனோம். ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து பார்க்குறேன். இப்போ நீ டீச்சராவது நீ திருந்து வான்னு பார்க்குறப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து பதவி உயர்வு பெற்று ஒரு வாத்தியாராக ஒரு டாக்டராக இருக்கிற இப்போவும் நீ இப்படியே குடிச்சிக்கிட்டுனா என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்றீங்க சார்? விடுன்னு சார், என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை விடுது. அதான் உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான கெட்ட பழக்கம், இதே விடு அப்படின்னாரு. சார் இப்போ தான் சார் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கினேன், இதை குடிச்சிட்டு இல்லை இந்த சிகரெட்டோட நிறுத்துறேன் அப்படின்னு. அந்த சிகரெட் பாக்கெட் இன்னும் இருக்குது, 30 வருஷம் ஆச்சு இந்த சிகரெட் முடிச்சு. அன்னைக்கு விட முடியாதுன்னு நினைச்சா விட்டுறலாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
இவன் இதையும் தாண்டி நீங்க குடிக்கிறத தடுக்க முடியலங்கிற காரணத்தினால தானே கடையை திறந்தாங்க. கடையை திறந்தாக்கா அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா சாராயம் விற்கலாம், கண்ணு விற்கலாம்னா முதல்ல திறக்கும்போது அப்படி தான் திறந்தாங்க. நம்ம மாதிரி சமூக சேவகர்கள் ஏழைகளை குடிக்க வைக்கிறீர்கள், ஏழைகளை இது பண்ண வைக்கிறீர்கள், கொள்ளை அடிக்க பார்க்குறீர்கள், உங்கள் கட்சி தான் அதை செய்யுதுன்னு உடனே பேசி தள்ளிங்க, சாராயத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ என்னாச்சு? உன்ன மாதிரி ஒரு சமூக சேவகங்கிற போர்வையில் இருக்கிற போலி மனிதர்கள் போட்ட ரகளையினால தான் இன்னைக்கு சாராயம் வந்து டாஸ்மாகில் கிடைக்காம இந்த மாதிரி கலப்பட சாராயம் குடிச்சு சாப்பிட்றோம். அதுக்கு காரணம் என்ன மாதிரி போலி சமூக சேவகர் குடிக்கிறதுன்னு அளவு பண்ணிட்டேன். எதா இருந்தால் நான் கொடுத்துட்டு போயேன். நான் தான் சொல்கிறேனே, குஜராத்தில் அங்கே எனக்கு கிடைச்ச மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்கல. நான் ஒரு வருஷம் போகிற பண்ணிக்கு நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக வருஷம் போகிற பண்ணிக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி போகிறேன். குஜராத் வந்ததுங்கிறதே உங்களுக்கு எப்படி மாநிலம் வந்துருச்சுங்கிறதே எப்படி தெரியுங்களா உங்களுக்கு? நவஜீவன் ட்ரெயினில் ஏறுங்க, குஜராத் எல்லைக்குள்ளார வந்துட்டோங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரியே வந்து பேரு விஸ்கி ரம்மெல்லாம் வைப்பாங்க ட்ரெயினுக்குள்ளாரியே. அது ஒன்றும் உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கிடைக்காது. குஜராத் வந்தது தெரியணுன்னாக்கா கம்பார்ட்மெண்ட் உள்ளாரியே பேரு பிராண்டி எல்லாம் விற்றாங்கன்னாக்கா குஜராத் வந்துருச்சுன்னு. எங்கே வேணாலும் வாங்கலாம். ஒரு அங்கே தமிழ்நாட்டு உணவெல்லாம் அங்கே அகமதாபாத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தோசை கடை ஒன்று இருக்குது. அங்கே போனாக்கா சார் என்ன விஸ்கி பிராண்டி வருமா சப்ளை பண்ணுறாங்க. மதுவிலக்கு, பரிபூர்ண மதுவிலக்கு. அங்கே வருஷம் போகிற பண்ணிக்கு அந்த ஹோட்டல்காரரு வராரு, சார் நைட்டு 11 o'clock நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம், வி ஆர் இன்வைட்டிங் யூ ஆஸ் அ கெஸ்ட் அப்படின்னாங்க. சரி போகிறோம் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எங்கள் ஊரில் எல்லாம் லிக்கர்லாம் கொடுப்பாங்க நியூ இயர்னா, இங்கே எப்படிப்பாங்க வந்து பாருங்கன்னாரு. கோலாகலம். அகமதாபாத் தெருவெல்லாம் பீரும் விஸ்கியுமே பெருகி ஓடுது. நல்ல விஸ்கி நல்ல பீரு சீப்பாக கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் போக வேண்டிய இடம் குஜராத். உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அங்கே சாராய சாவுகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. நான் இதை வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இறந்தவர்களுக்கு என்னுடைய ஒரே இது என்னன்னா, அவன்ப்பா தேடி போகிறான் மரணத்தை, அவனையே தடுக்கிறேன். கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிறத டாஸ்மார்க்கே அனுமதிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே சொல்லிக்கங்க. ஆனாலும் வந்து டாஸ்மார்க் விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் மக்கள் மலிவு விலையில் கிடைக்கிற கள்ளச்சாராயத்தை தேடி போகிறாங்க. அதனால மலிவு விலையை சாராயத்தை வந்து அனுமதிக்கணும்னு கூட நீங்கள் சொல்லி அது இருந்ததை தானே நிறுத்தினீங்க. நீங்கள் நிறுத்தினவன் யாரையும் வந்து ஒழுங்கு தானே இன்னைக்கு அறிக்கை விட்டா இருக்கிறீங்களா, அந்த ஆளுங்க தானே பேசுனாங்க. அதனால தானே நிறுத்தணும். மூணுனா கம்ப்ளீட்டாக மூணுங்க. அது நடக்கிற காரியம் இல்லை. அமெரிக்காவில் தோல்வி அடைஞ்சது, ரஷ்யாவில் தோல்வி அடைஞ்சது, ஐரோப்பாவில் எங்கேயுமே வந்து மதுவிலக்கு கிடையாது. ஐரோப்பா ஆசிய நாடுகளில் எங்கே போனால் இப்போ முஸ்லீம் நாடுகளில் கூட வந்து மது உங்களுக்கு கிடைக்குது. துபாயில் கிடைக்குது, உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்குது, குவைத்தில் கிடைக்குது. மக்கா மதீனா இருக்கிற அந்த சவுதி மாத்திரம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் என் பசங்களாம் அங்கே இருந்தாங்க, என்ன வேணாலும் கிடைக்கிறாங்க. கொள்கை அளவில் தாங்க அதெல்லாம், செயல் அளவில் அது எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ கல் மலிவு விலை சாராயத்தை தடை பண்ணிட்டு அரசே வந்து டாஸ்மாக் நடத்தது காரணம் அரசியல்வாதிகள் சிலர்களுக்கு வந்து சாராய கம்பெனிகள் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு ஒரு வருஷம். ஆமாம், அரசியல் சாராய கடை வச்சுருக்கோம், அரசியல்வாதியாக இருக்கிறான். நீங்கள் சாராயம் விற்கிறவங்களாம் என்ன ட்ரெஸ் போட்டுப்பான் தெரியுங்களா? கதர் சட்டை கதர் வெட்டியில் இருக்கும். அந்த காலத்தில் தான் போய் அவன் கதர் வெட்டி கதர் சட்டையில் வர அவன் சாராயம் விற்கிறவன்னு அர்த்தம். அவன் காந்தி தான் கதரை கொடுத்தன்னு சொல்கிறது காந்தி தான். காந்தி பேரை அந்த கதரை போட்டுக்கிட்டு தான் சாராயம் விற்றாங்க. எந்த காலத்தில் யார் விற்கலை? நான் அதிகமாக மது குடித்தது வந்து மதுவிலக்கு இங்கே இருந்தபோது தான் அதிகமாக நான் குடித்தேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா விலை குறைச்சேன். நான் விரும்பி குடித்தது வந்து கல்யாணி பேர் குடிப்பேன். கல்யாணி பேரில் என்ன கேதுனாக்கா, விஸ்கி பிராந்தி கொடுக்குற கிக்கை விட கல்யாணி பேர் அதிகமாக கொடுக்கும். 100 ரூபா கொடுத்து வாங்குற பிராந்தியை விட 13 ரூபாயில் வாங்குற கல்யாணி பேர் கல்கட்டாலேருந்து வரும். அவ்வளோ பயங்கரமான கிக்கு. மதுவிலக்கு ரத்து பண்ணாங்க, கடைகள்லாம் திறந்து வச்சாங்க. அதே கல்யாணி பேர் 13 ரூபாய்க்கு கிடைச்ச கல்யாணி பேர் 130 ரூபா. கடுப்படியாக விட்டுட்டேன். படத்தை பார்த்தா சரியா வர குடியை விட்டதுக்கு முக்கிய காரணம் கடை திறந்தார், மதுவிலக்கு ரத்து பண்ணது. அதனால ரெகுலராக குடிச்ச என்ன மாதிரி ஆளுங்களும் விட்டோம். ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு இருந்த கர்வம் என்னன்னா, அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு மதுவை துணிச்சலாக குடிக்கக்கூடிய துணிச்சல் உள்ளவன் ஒரே ஆண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளமா எங்களை காட்டிக்கிறதுக்காக அந்த எங்களுக்கு இருந்த ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கோழைத்தனத்தை வந்து மறைக்கிறதுக்காக, என்ன ஒரு வீரன் மாதிரி காட்டிக்கிறதுக்காக குடித்தோம்.
எல்லாரும் குடிக்கலான்னு வந்த பிறகு எனக்கு என்ன மரியாதை இருக்குது? காந்தராஜா அவன் பெரிய குடிகாரன்டா அப்படிங்கிற ஒரு காலம். காந்தராஜா எல்லாத்தையுமே அவனும் தான் குடிக்கிறான், மரியாதை போயிடுச்சு. அதனால நான் விட்டேன். இதெல்லாம் சைக்காலஜி, இதெல்லாம் ஆஸ் அ டாக்டர் எப்படி இன்னைக்கு இருக்கிற எமோஷனில் நம்ம வந்து கத்திக்கிட்டு இருக்கலாங்க. 10 நாள் பேச போறீங்க, விக்கிரவாண்டி தேர்தல் வரல, அதை பற்றி பேச போறீங்க. விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சப்பறம் மறந்துட்டு போறீங்க. யார் என்னன்னாக்கா இதை பற்றி பேசின இவங்கெல்லாம் வந்து அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால இது ஒரு அரசு நிர்வாகத்தோட தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சி தொடர்ந்து நடக்கிறது நிறுத்துங்கன்னு மாதிரி வழி சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. நீங்கள் சொல்லிட்டு தேர்தல் நின்றுடுங்க. அன்புமணி சொன்னாருங்க, மதுவை ஒழிப்பேன், ஒழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொல்லி அவருடைய கட்சி வேட்பாளர் நிற்க சொல்லுங்க, எதிராளியில் நிற்க சொல்லுங்க. அவர் தான் நிற்கிறார். அவர் நிற்கிறது பிஜேபியினுடைய ஆதரவில் தான் நிற்கிறார், அவங்க கூட்டணி தான் நிற்கிறார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மதுபான ஆலை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்ல போனா ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதுபான ஆலை எங்க இருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசம். பிஜேபியினுடைய தலைவராக கருதப்படுகிற யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் மோகன் மீக்கன் ப்ரூவரி தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சாராய ஆலை. எடுத்து சொல்லுங்க. அவரோட கூட்டணியில் இருக்காருல்ல அன்புமணி, அந்த கடையை மூட சொல்லுங்க, அந்த ஆலையை மூட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு கூட்டணியில் சேர்ந்துருக்கப்ப இந்தியாவுக்கே சப்ளை பண்ற ஒரு பாஜக ஆள்ற மாநிலத்தில் ஒரு லிக்கர் தான் இப்போ சப்ளை ஆகுது. நிறுத்தேன், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை காட்டேன். சொன்னீங்க அந்த விக்கிரவாண்டி தேர்தல் இப்போ வருது அப்படின்னு சொல்லி, தேர்தலில் இது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது தோணலை. ஏன்னா ஓட்டு போடுற முறை குடிச்சுட்டு தான் அதை ஓட்டு போட போகிறோம். அவனுக்கு அதை ஊற்றுனா தான் போட வரும். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் குடிக்காதுன்னு சொன்னால் போட வேலையை பாரு, அதுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். அவர் கமல் வந்து கட்சியை ஆரம்பித்த போது 2 தீர்மானங்களை போட்டார். அப்போ நான் ஒரு டிவியில் பேசும்போது சொன்னேன், அவர் என்ன பண்ணார், நான் ஊழலை ஒழிப்பேன், குடியை ஒழிப்பேன்னாரு. கட்சிக்கு வர்றதை ஊழல் பண்ணுறதுக்கு, அதை ஒழிப்பேன்னாக்கா உங்கள் கட்சிக்கு அவன் வருவான். நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரையும் சம்பாதிக்க கூட மாட்டேன்னு கட்சி நடத்தி பாருங்களேன், என்ன அவன் பாருங்க. இன்னைக்கு அரசியல் பிஸ்னஸுங்க. 1,00,000 ரூபா போட்டோன்னாக்கா 5 வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிப்போங்கிறதுக்கு தான் 4 லட்சம் ரூபா செலவு பண்ணுறேன். நாங்கள் பிச்சைக்காரங்கிறது இதுலேயே பிடிச்சிக்கலாம். லட்சத்துக்கெல்லாம் இன்னைக்கு காஃபி வாங்குறதுக்கு கூட இப்போ கேட்டாங்க 10 கோடி 15 கோடி எதுக்காக செலவு பண்ணுறேன்? 10 கோடி செலவு பண்ணேன்னா 5 வருஷத்தில் 20 கோடி அது மாறுங்கிறதுக்காக தான் நான் வர்றேன். கமிஷன் வாங்கலாம், கான்ட்ராக்ட் வாங்கலாம், இது பண்ணலாம், அப்படியெல்லாம் பிழைக்கலாங்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். அதில் பிழைக்கலாங்கிறதுனால தான் நான் வந்து காசையை விடுறேன். இவ்வளோ செலவு பண்ணேன்னா இவ்வளோ காசு எடுக்கலாங்கிறது இட்ஸ் அ பிஸ்னஸ். அதனால் அந்த பிஸ்னஸில் வந்து நான் வந்து அதுக்கு வந்து கமிஷன் எல்லாம் நீங்கள் தடுத்தீங்கன்னா எப்படி அரசியல் எப்படி பண்ணுவீங்க? போய் கமலாலயத்துக்கிட்ட போய் பாருங்கள், நம்ம ஒரு பெரிய கூட்டம் நிற்கும், எல்லாம் கழுத்தில் இந்த காவி இந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பரம்பரையாக பிறந்ததுலேருந்தே காவி இருக்கிற மாதிரிலாம் நிற்பாங்க. அங்கே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட அப்படியே ஓட்டு கேட்டு பாருங்க. இல்லையா இன்னைக்கு அந்த கமிஷன் சேங்ஷன் ஆகிடுமா போயிடுச்சு டெல்லின்னு சொல்லிட்டாரு, வந்துடும். நீங்கள் அது அவங்களுக்கு என்ன ஷேருங்கிறத அவங்க பேசிடுவாங்க. நீ விடுங்க, இன்னைக்குலேருந்து நாளைக்கு வாங்கிடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா சார் அந்த கான்ட்ராக்ட் என்னாச்சு, ஏறத்தாழ உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு, அதெல்லாம் பேசிட்டோம், நல்லா பேசியாச்சு, வந்துடும் நாளைக்கு அந்த கூட்டம் தான் நிற்கிது. நான் நினச்சிக்கிட்டது, நான் அங்கே ஒரு டிவி இதுக்கு போவேன், நான் நினச்சிக்கிட்டது எல்லாம் கட்சி தொண்டர்கள் எவ்வளோ பெருசாக வந்தது. பார்த்தா எல்லாம் ஆடி கார்லேயும் பென்ஸ் கார்லேயும் வந்து ஏன்னா அந்த சந்து கமலாலயம் இருக்கிறது சின்ன சந்து, அவங்களாம் ஒரு நல்ல இடத்துல நிறுத்திவிட்டு இவங்கெல்லாம் வர எல்லாம் பிஸ்னஸ் மேன், கான்ட்ராக்டு கமிஷனுக்காக வந்து நிற்கிறவங்க தான் கமலாலயம் ஃபுல்லாக இருக்கும். கட்சி அப்படி தான் நடக்கும். அப்போ தான் அரசியல். ஒன்றிய அரசு ஆட்சி போச்சுன்னு வச்சுங்க, கமலாலயத்தில் காக்கா இருக்காது. எல்லா அரசியலும் அதுவுமே அப்படித்தாங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு வாங்குற வரையிலும் நான் சந்திக்கிற மக்கள் வேற, ஓட்டு வாங்கி நான் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் நான் சந்திக்கிற மக்கள் வேற. ஓட்டு வாங்குற வரையிலும் கட்சி தொண்டன், கட்சி இது அடிமட்ட தொண்டர்கள், இவங்கள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்து உட்காந்த உடனே நம்ம அந்த தொண்டனை வீட்டுக்குள்ளார நம்ம விட மாட்டோம். தொழிலதிபர்கள் தான் வந்து உட்காந்துருப்பாங்க, இவங்க தான் சாராயங்காய்ச்சல் இவங்க தான் வந்து உட்காந்து. ஆனால் நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி செத்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு பரம்பரைக்காக காசு கொடுப்பேன்லாம் சொன்னீங்கன்னா, உயிரோடு இருக்கிறத விட டாஸ்மாகில் போய் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு பணம் சேர்த்து போடலாங்கிற எண்ணம் வந்ததுன்னா அடுத்த கள்ளச்சாராய சாவு இன்னும் 10 நாளில் வந்து நான் ஆச்சரிப்பேன். அது சரியாட்டா? இப்போ இது சொந்தமாக நிறைய அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் பண்ணது தவறு.
அந்த குடும்பம் அதை உணரணும். குடும்பமே வந்து தடுத்து இது பேசியிருந்ததுன்னா, நாங்கள் சிகரெட் குடிக்கிறதுக்கு கேம்பெயின் நடத்தும் போது என்ன சொன்னோம்னா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை சொல்லுங்க. அப்பா சிகரெட் குடிச்சா நீ செத்து போயிடுவேன், நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்கும்போது அவனுக்கு பயம் வரும். சிகரெட் குடிக்கிறத நிறுத்துவான். அது மாதிரி சாராயம் வந்து குடிக்கிறது வந்து உடம்புக்கு கெடுதலுங்கிறது வந்து குடும்பத்தை உறுப்பினர்கள் சொல்லி இருந்தா அவன் எங்கே போகிறான்? அதை நம்ம செய்யலையே. அதை சொன்னாக்கா நமக்கு ஆட்சியே போயிடுங்க. குடிய ஒழிப்புன்னு சொல்லிட்டு வந்து அரசியல் நின்று பாருங்க என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. இதெல்லாம் செய்ய முடியாது. கடை திறக்கல கிடைக்கல அதனால நான் போய் கள்ளச்சாராயம் குடிச்சேன்னாக்கா அர்த்தம் இருக்கு. கடை திறந்தாச்சு, அதுக்கப்புறம் நீ இப்படி போறேன்னு. ஆனால் இந்த சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குதே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த நிவாரணம் கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்காங்க. அது எவ்வளோ இப்படி எல்லாத்தையும் குடிக்கிறவங்களையும் இது பண்ணிங்கன்னா யோக்கியமாக வாழ்ற எனக்கு என்னங்க இருக்குது? பைபிள் கதைகள் இருக்குதுங்க. ப்ராடிகல் சன், அப்புறம் தொலைஞ்சு போன காசு, காணாமல் போன ஆடுன்னு இந்த மாதிரி கதைகள் இருக்குது. ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய பையன் வந்து திருந்தி வர்றான். வரும்போது அப்பா வந்து அவனுக்காக பெரிய விழாவெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணும்போது சின்ன பையன் கேட்குறான், யோக்கியமாக உன்னோட வாழ்ந்த எனக்கு நீ இது மாதிரி எதுவுமே செய்யலை, எல்லா தப்பையும் பண்ணா இவனுக்கு வந்து இவ்வளோலாம் செய்கிறேன், என்ன நியாயம் கேட்டது. அவர் சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சிருக்கிற, 1 ரூபா கீழே விழுந்துருது, எங்கே போச்சுன்னு தேடினதில்ல. பர்ஸில் இருக்கிற 99 ரூபாயை விட அந்த தொலைஞ்சு போன அந்த ஒரு 100 ரூபாய் தேடுறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. அது மாதிரி தான்ப்பா அவன் தொலைஞ்சு போன திரும்பி வர்றான். இந்த கதைகள்லாம் சொல்லி நீங்கள் வந்து இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக போயிடும். குடிச்சுட்டு செத்தா நம்ம காசு வருது. இப்போ என் பொண்டாட்டி என்ன சொல்றா, இந்த 3ஆவது வீட்டுக்காரரு குடித்தாலும் சேர்த்து போய் ஒரு வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் கொண்டாரு, நீ இருக்கிறியா என்ன ஆகிட்டு அப்படின்னாக்கா என்ன ஆகுது? அப்புறம் நாளைக்கு சீரியல்லாம் அதே கதை போட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? ஏன்னா சீரியலில் வந்து சமுதாயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் எடுக்கிறாங்க. எப்படி கொலை பண்ணலாம், எப்படி கரிச்சதை பண்ணலாம், எப்படி அடுத்த புருஷனை ஓட்டிகிட்டு போகலாம், இதுதான் சீரியல் பூரா வருது. ஏறத்தாழ அதுதானே இன்றைக்கி கதைகள் எல்லாமே. அது மாதிரிலாம் கதைகள் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகுது? பக்கத்து வீட்டுக்காரி சொல்ல மாட்டான். பாருங்கள், இருந்தார் 10 வருஷம் இருந்தார், செத்து போய் ஒரு 10 லட்சத்தை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி விட்டாருல்ல, செத்து கொடுத்தாருல, நீ என்ன பண்ணுறன்னு கேட்டாக்கா எப்படி என்ன ஆகும்? இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இலவசங்கள் கொடுக்கறதையோ இதையெல்லாம் நீங்கள் இலவசங்கள் கொடுத்தீங்கன்னா உழைக்கிற மனப்பான்மை போயிடும். ஒரு இடத்துல நிறுத்துங்க, ஸ்டாப் இட். சமுதாயத்தை கெடுக்காது, அவ்வளோதான் நான் சொல்லணும். இதெல்லாம் சொல்கிற போது இவன் 3 வேளை திங்கிறது கொழுப்பில் பேசுகிறான்னு. 3 வேளை திங்கிற கொழுப்பு ஏன் வருது எனக்கு? உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீ குடிக்கிற, கிடக்கிற, சாவற. உழைச்சி நீ சம்பாதிச்சதுனால உனக்கு திமிருன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வேலையை அது உழைச்சி சம்பாதிக்கிறது தான் உங்கள் வேலை, குடிக்கிறது தான் உங்கள் வேலை. இதெல்லாம் சொல்லணுங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, மகாவீரர் சொல்லியிருக்கிறாரு, நபிகள் நாயகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. குடிக்காதேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு பேரும் சொல்லி நீ வந்து கேட்காம இப்போ குடிச்சேன்னாக்கா உனக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னாக்கா என்ன அர்த்தம்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக பார்வையில் இது சொல்றது வந்து கடுமையான விஷயமா இருக்கலாம். ஒரு ஈவருக்கெல்லாம் பேசுகிறாங்களா, ஒரு டாக்டரா, இவனுக்கு எவன் டாக்டர் பட்டது பிடிங்க எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டியது தேவையில்லை. நல்லது சொன்னதுக்கு தாங்க இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. அல்ல, நபிகள் நாயகத்தை வந்து ஊரை விட்டு துரத்துனாங்க. புத்தரை வந்து ஒரு போகிற வழியில் ஒரு இடையெல்லாம் வந்து அவரை அடித்து துரத்துறதுக்கு ட்ரை பண்ணான். அந்த மதத்தையே இந்தியாவிலேயே இல்லாமல் அடித்து விரட்டிச்சு சனாதம். வர்த்தமான மகாவீரருடைய அந்த மதத்தையே காலி பண்ணாங்க குடிக்காதன்னு சொன்னதுனால. ஆனால் அவங்க சொன்னது தப்பா? இதெல்லாம் வந்து தவறு செய்தவர்களை வந்து ரிவார்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? அதான் இன்னைக்கு கூட பார்த்தேன். டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றவனுக்கு 10 லட்சம், டாஸ்மாகில் வாங்கி குடிச்சிட்டு போகிறவனுக்கு வந்து வழியில் நிறுத்தி இது போடுறேன், ஃபைன் போடுறேன். 2 அளவு என்ன நியாயம்? இன்னைக்கு இருக்கிற எமோஷனில் வந்து 10 பேர் செத்து போடாங்கிறத அவன் ஏன் சத்தான்? அதை யோசிய கொழுப்படுத்து போய் செத்து இருக்கிறான். அதோ சொல்றது கஷ்டமாக தான் இருக்கும். உன் மரணத்தை நீயே தேடி போற. மெத்தனால் இதுக்கு மேலே சேர்த்தனாக்கா சாவு வரும் தெரிஞ்சு மெத்தனால் கலந்து குடிக்கிற நீ.
இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வேலையை பண்ணாங்க. அயனாவரத்தில் 40 பேர் இறந்தாங்க இதே விஷசாராயம். அதை வித்தது ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையை சேர்த்து செத்து போச்சு. உடனே அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் பூரா அவங்க கையில் இருந்தது, 3% கையில். அவங்க உடனே எழுதுனாங்க, அண்ணாவின் ஆட்சியில் கள்ளச்சாராயம் அப்படின்னு போட்டாங்க. உடனே என்ன அடுத்து என்ன தலைங்க என்ன, அண்ணா வந்து மது விலக்கை ரத்து பண்ணிடுவார், குடிக்க விடுவார் அப்படின்னாங்க. அண்ணா அசம்பிளியில் கிளீனாக சொன்னார். இது ஒரு எதிர்பார்க்காம தடுத்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதை பொறுப்பு எடுத்துக்கிறேன், இதை நான் சரி பண்ணுவேன். இனிமேல் இதை நடக்க விடாமல் பார்த்துக்கும், அல்லது குறைக்கத்தான் முடியும். நடக்க விடாமல் பார்க்க முடியாது, குறைக்கத்தான் முடியும். அப்படி நான் பண்ணுவேன். ஆனால் இதுக்காக வந்து சாராய கடையை நான் திறப்பேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போய். ஏன்னா சாராயத்தில் வர்ற காசு என்னை பொறுத்தவரையிலும் குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணெய்னார். அப்புறம் கலைஞர் கடை திறக்கும்போது என்ன சொன்னார் கலைஞர், அப்போ வந்து நாடு பூரா மதுவிலக்கு இருந்த டைம். கலைஞர் 71 ஆட்சிக்கு வந்தபோது இந்திரா காந்தி நாடு பூரா கடையை திறந்துட்டார். திருத்தணியில் இருக்கும் திருப்பதி போனால் குடிச்சிடலாம். தேக்கடியில் இருக்கவங்க வந்து 10 அடியில் அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் 10 அடிக்கு, அந்த பக்கம் கேரளா, 10 அடிக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு. கேரளாவில் போய் குடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தான். விழுப்புரத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிக்கிட்டு இருந்தான், காரைக்காலில் போய் குடிச்சிக்கிட்டு இருந்தான், கோயம்புத்தூர்ல இருக்கும் பாலக்காட்டில் போய் குடிச்சிக்கிட்டு இருந்தான், ஒசூரில் இருக்கும் பெங்களூரில் குடிச்சிக்கிட்டு இருந்தான் எல்லாம். அப்போ அதான் சொன்னார், எரிகிற நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பது. அப்படி சொல்லி தான் கடை திறந்தார். கடை திறந்த பிறகு கொஞ்சம் பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்த பிறகு அவர் கடையை மூடிட்டார். திரும்ப திறந்தது எம்ஜிஆர். அதுக்கு டாஸ்மாக்ங்கிறத கொண்டது ஜெயலலிதா. அது இன்னைக்கு வந்து பழனிசாமி அதை எடுத்து கத்திக்கிட்டு இருக்காருன்னா டாஸ்மாக திறந்த உங்க தலைவை தான் நீ எடுத்து பேசுறேன். பழனிசாமி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிறது இன்னும் வேற ஒரு விஷயம். ஏன்னா அவர் காலத்தில் ஸ்டெர்லைட் ஆலையில் தொழிலாளிகளை கொண்ட போது டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரு சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அப்படி இல்லைங்க, பொறுப்பு ஏற்கிறேன்றார். பொறுப்பு ஏற்கிறாங்க, அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஆனால் இதில் வந்து நிச்சயமாக வந்து காவல்துறையுடைய மெத்தட், காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. அதைத்தான் வந்து கலைஞர் ஒரு தடவை சொன்னார், காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது. ஈரல்னு ஒரு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சாராயம் வந்து ஈரலை தான் கெடுக்கும் மெயினாக. அதைத்தான் அவர் சொன்னார். சாராயம் விற்கிறாங்கிறத இலக்கியமாக சொன்னார். காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது தடுக்க முடியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நான் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. கத்தி மாதிரி தான் தீட்டினுடைய ஒரு பதம் பார்த்தோம். பிரிட்டிஷ்கார காலத்திலலாம் சேர்றதுக்கு வந்து அவரை பற்றி ஆயிரக்கணக்கான டெஸ்ட் வச்சு அவருடைய இதெல்லாம் சைக்காலஜி எல்லாம் பார்த்து அப்புறம் தான் சேர்த்துனாங்க. நீ காசு கொடுத்துட்டு சேர்றேன், அந்த காசை அவங்க எடுக்கணும். மருத்துவத்துறையே குடிச்சவராச்சு. எங்கள் காலத்தில் வந்து காசு கொடுத்து சேர்றதுங்கிறது அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி 1 கோடி ரூபா நீட் வந்ததுக்கு பிறகு 1 கோடி ரூபா கொடுத்தா நீட்டையும் சேர்த்து அவங்களே பாஸ் வாங்கி கொடுத்து டாக்டர் ஆக்கிடுறாங்க, டிகிரியே கொடுத்துட்றாங்க. அந்த 1 கோடி ரூபா விட்டது காசை எப்படி அவன் சம்பாதிப்பான்? நீங்களும் நினைப்பானாக்கா எவ்வளோ உரிய முடியுமோ உறிஞ்சிடுறாங்க. அப்புறம் டாக்டர் திட்டி என்ன பண்ணுறாங்க? கல்லூரிகள் அவங்க பேக்கேஜே சொல்லிடுறாங்க, இவ்வளோ கொடுத்தீங்கன்னாக்கா நீட்டில் பாஸ் வாங்கி கொடுத்து உனக்கு வேணுங்கிற கோர்ஸ் கொடுத்து உனக்கு 4 வருஷத்தில் டாக்டர் ஆகிக்கிறேன்னு சொல்லி பேக்கேஜ் வாங்குறாங்க. 1 கோடி ரூபா மினிமம். 1 கோடி ரூபா உங்களுக்கு எனக்கு சொத்து. அதை கொடுத்து படிக்கிறான்னாக்கா அதை எப்படி எடுப்பான்? அதனால தான் டாக்டர் தொழிலில் இவ்வளோ தவறுகள். ஒன்றும் பண்ண முடியும். காசு செலவுப்பட்டு போகிறேன், அந்த காசை நான் எடுத்தாது. அதனால தான் எல்லா துறையிலுமே தப்பு நடக்கிறதுக்கு காரணம் தான். ஒரு போலீஸ்காரராக வந்து ஒருத்தர் பதவிக்கு வந்தாருனாக்கா செலவு பண்ணி தான் வந்திருக்காரு. அந்த படத்தை எப்படி எடுக்கிறது? சாராங்க தான் எடுக்கும். எங்களுடைய சொந்த அனுபவம் இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து ஸ்பீக்கராக இருந்தார். சாந்தமய ரோட்டில் வீடு, 2 பக்கம் சைடு ரோடு, மெயின் ரோடு, 3 பக்கமும் ரோடு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பக்கத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு திரும்பி வரும்போதெல்லாம் நான் அவரோட தான் கூட்டியிருந்தேன். ஒரு 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். போலீஸ்காரருக்கு நிறையா நிற்பாங்க. ஒரு 2-3 மாதம் அதை பார்த்துக்கிட்டு இருந்து ஏதோ வர்றாங்க பேசுகிறாங்க, போட்டு சபாநாயகர் வீடாக இருக்கிறதுனால அது பாதுகாப்பாக கூட நிற்கிறாங்களே அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் டிரைவரை கூப்பிட்டு, என்ன சாயந்தரம் ஆனாக்கா இந்த க்ரௌடு வருது அப்படின்னு. எல்லாம் சாராய காய்ச்சி விற்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. உடனே எங்கள் அண்ணங்கிட்ட சொன்ன உடனே செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்கிறாங்களே, அவங்க கூப்பிட்டு கேட்டால் மென்னு முடிங்கிட்டு ஆமாயான்னு. உடனே அவங்கக்கிட்டே எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், ரோட்டில் போய் அந்த சாராயம் கொண்டு விட்ட கேட்டார்,
சார் நாங்கள்லாம் உண்மையில் மீனவருங்க சார், எங்களை மீன் பிடிக்க விடாமல் தடுத்து நீ சாராயம் காய்ச்சலன்னா உதப்பேன்னு சொல்லி போலீஸ் வந்து இது பட்னப்பாக்கம், நொச்சி குப்பம், அயோத்தியா குப்பம் எல்லாத்துலேயும் எங்களை வந்து சாராயம் காய்ச்ச வைக்கிறாங்க சார். மீன் பிடிக்கவே விடுறதில்லை சார். இப்போ போகிற போக்கு பார்த்தா நாங்கள் சாராயம் காய்ச்சறவங்களாம் மாறிட்டோம், அடி உதைக்கு பயந்து பண்ணுறோம் சார் அப்படி. போய் எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் உடனே மதுவிலக்கை பற்றி அவர்களுடைய எண்ணமே அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. எவ்வளவு இது பண்ணாலும் போலீஸ் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லைங்கிறதுக்கு ஒரு இது. நான் குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, மதுவிலக்கு இருந்த போது எங்களை சப்ளை பண்ணதானே போலீஸ் தான். கஞ்சா வேணுமா கஞ்சா, எங்கள் ஃபோன் அட்டெண்டர் நாராயணன் பேர், நாராயணான்னு அப்படிலாம் இதை மாதிரி தான் பக்கத்தில் பிளாக் இருக்கு. நாராயணா அப்படின்னு சார் அப்படிமா 7 மணிக்கு ரைட்டு வேணுங்கிற சரக்கு வந்துடும். மதுவிலக்கு இருந்த காலத்தில் எப்படி வந்தது? தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாதுங்க. எங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான். எங்களுடைய மூதாதையருடைய நிலமெல்லாம் வந்து சன்னியாசி குண்டுங்கிற இடத்துல பெரிய நிலம்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நாமமலை, குமரங்கரடு, இது கொல்லிமலையெல்லாம் அங்கேருந்தான் ஆரம்பம். 1000 அடி உயரம். காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக போவாங்க மலைக்கு, கெரோசின் டின் எடுத்துக்கிட்டு மலையில் போய் சாராயம் காய்ச்சுவாங்க. 5 மணிக்கு சாராயம் காய்ச்சி இறக்கிட்டு போலீஸ் வந்து தடுக்கிறதுக்கு வந்ததுன்னா அந்த மலை மேலேருந்து பாறையெல்லாம் உருட்டுவாங்க. போலீஸ் பயந்து ஓட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் நாராயணசாமின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார். அவர் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னார், சேலம் மாவட்டத்தில் நடக்காது சார், எங்கே பார்த்தாலும் மலையில் போய் பிடிக்கவே முடியாது, அவன் கல்லை உருட்டி விட்டுருவான், எங்களால் பிடிக்க முடியாது, அங்கே தான் காய்ச்சறான். அதே மாதிரி தான் ராஜபாளையத்தில் இந்த பாபநாசம் சொரிமுத்தியம் கோயிலெலாம் இருக்கிற அந்த பகுதிகள்லாம் போனோம்னா அங்கெல்லாம் காய்ச்சறது தடுக்கவே முடியாது. கல்ராயமலையில் வந்து அவங்க வந்து ஒரு வகையான சாராயம் காய்ச்சறாங்க. கள்ளக்குறிச்சி அது கீழே தான் இருக்கு, அங்கெல்லாம் தடுக்க முடியாது. அங்கே போனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்க. இல்லாட்டி கையில் இருக்கிறது கொல்லிமலை கிட்ட எல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா வில்லம்பில் அடிப்பாங்க. இன்னைக்கு வில்லம்பு இருக்குது. போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன். உலகம் முழுவதுலையும் வந்து அமெரிக்காவில் வந்து அதை நம்ம இதை மதுவிலக்கு கொண்டு வந்த போது ஆல் கப்போனுங்கிற வந்து கள்ளச்சாராயம் கட்சி பெரிய கோடீஸ்வரன், பெரிய சவாலாக மாறும். அவனை கொல்றதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உடனே தான் எடுத்துட்டான். நம்ம ஊரில் மதுவை பற்றி நிறைய பேசுவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் வந்து நல்ல தம்பி படத்தில் மதுவிலக்கு பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணார். குடி ஒழிஞ்சது, ஆணு பெண்ணும் ஒன்று சேர்ந்தது நம்ம நாட்டில் அக்டோபர் 2க்கு மேலே. அக்டோபர் 2ங்கிறது காந்தி பிறகு அன்னையிலேருந்து போச்சு. வாரசுக்காக சிசுவை தாங்க வயிற்றில ஏற்றி மிடிப்பான். அப்பப்பா அந்த குடியை ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடுன்னெல்லாம் பாட்டு. பனைமர பால், பட்டை பிராந்தி, கொட்டம் வந்தா எடுக்கிற வாந்தி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்கு உன்னே 2 ஆளாக தெரிந்தது பெண்ணே அப்படின்லாம் மதுவிலக்கு பற்றி எல்லாம் பாட்டெலாம் எழுதுனாங்க. என்ன பிரயோஜனம்? 49 எழுதுனாங்க. நடக்காது. சம்பவத்துப்புறம் எல்லா அரசியல்வாதிகளும் அங்கே போயிருக்காங்க. கள்ளக்குறிச்சி நடிகர் விஜயும் போயிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 நாளில் 1000 கோடி வசூல் பண்ணுது. அந்த ஒரு நாள் வசூல் அப்படி கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் அவருக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள். வந்தார், கண்ணீர் வடித்தார், கிளம்பி போயிட்டார். நான் கூட போகலான்னு இருக்கேன். கண்ணீர் வடிக்கிறேன், நானும் 2 படத்தில் நடிச்சாரு, எனக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டேன். இதை வச்சுக்கிட்டு எரியற வீட்டில் பிடுங்கினது லாபம்னு போகிற கூட்டம். நீ என்ன பண்ண? விஜய் போய் பார்த்துட்டு வந்தபோது எனக்கு ஞாபகம் வந்தது, மழை வெள்ளத்தில் வந்து ரோட்டில் தண்ணி தேங்கின போது கணுக்கால் தண்ணியில் அண்ணாமலை போட்டு ஓட்டிட்டு போனார். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? சைடில் 2 பேர் நடந்து போகிறாங்க, இவர் மாத்திரம் போட்டில் போகிறாங்க. பாருங்கள் தண்ணி இப்படிலாம் தேங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னாரு. நம்ம ஊர் ஜனங்களை பற்றி அவர் இலக்காரமாக நினச்சிக்கிட்டு அவர் கேட்டார், கர்நாடகா நினச்சிக்கிட்டு கேட்டார். அந்த மாதிரி கேட்டுச்சு. சரி நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க இருந்துச்சு. போட்டை சுட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டார், துண்டா காலத்துடைய காலம் போயிட்டார். இதை சொல்லும் போது அதை அங்கே சொல்லியிருந்தாங்க, இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணிருப்பார் விஜய்? ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா லியோ படம் வந்து 3ஆவது நாளில் வந்து 300 கோடி ரூபா வசூல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 100 கோடி ரூபா கொடுக்கலாம். அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம், செய்யலாம். கட்சி ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். கட்சி வர இது ஒரு துன்பியல் சம்பவம். இதில் வந்து இது நடக்காமல் குறைக்கிறதுக்கு தான் முடியும். நடக்கவே நடக்காதுன்ற கேரண்டி யாராலும் அப்படி கொடுக்குறானோ அவன் போய் பேசுகிறான்னு, அது வேற விஷயம்.
இது மாதிரி தவற புரிஞ்சுட்டு போறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா யோக்கியமாக வாழ்றவங்க நீங்கள் கொடுக்குற இன்சென்டிவ் என்ன? அப்போ நான் யோக்கியமாக வாழ்றது தப்புன்னு சொல்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வந்து சலுகைகளை வந்து தயவு செய்து நிறுத்து. இப்படி செத்து போய் அந்த குடும்பம் அனாதையா நின்றுச்சுன்னா அதை பார்த்து மற்ற குடும்பம் பயப்படும். ஐயோ, குடும்ப தலைவன் போயிட்டான், குடும்ப தலைவி போயிட்டா, அந்த பசங்க பிச்சை எடுக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுப்பாங்க. அதுக்கான வழிமுறைகளை பாருங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் நாங்கள் நிறுத்தத்துக்கு எடுத்த இதே வந்து குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். சிகரெட் குடிக்கிறது உங்கள் அப்பாவாக இருந்தாங்க, உங்கள் அப்பா சீக்கிரம் சேர்த்து போட நீ அனாதாவின் பசங்களுக்கு சொன்னபோது அப்பா சிகரெட் குடிக்கும்போது உங்கள் பசங்க பிடிக்கி போட்டாங்க. அப்படித்தான் சிகரெட்டை குறைச்சிக்கிட்டோம். அது மாதிரியான திட்டங்களை போடுங்க. அதுக்கு பதிலாக 10 லட்சம் 20 லட்சம் குழந்தைக்கு வாழ்நாள் போகிற இது வசதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ரைட்டு, நீ குடிச்சிட்டு வந்து செத்து பண்ண நமக்கு காசு வரும். இவர்கள் செய்தது சட்டவிரோதமான செயல். அதுக்கு தண்டனை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அனுதாபத்தின் காரணமாக தண்டனை கொடுக்காது. அவங்களுக்கு சலுகைகளை மேலும் மேலும் அறிவிச்சிங்கன்னாக்கா ஏன் இப்படி சாகக்கூடாது, நம்ம செத்து போனால் பரவாயில்லன்ற எண்ணம் தான் வரும். தூண்டுற மாதிரி மாறும். தயவுசெய்து அதை செய்யாது. ஒரு டாக்டருங்கிற முறையிலும் சமூக அக்கறை உள்ளவங்கிற முறையிலும் பப்ளிக் ஹெல்த்தோட கனெக்டடாக இருந்த டாக்டருங்கிற முறையிலும் நான் இதை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னேன். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.